உங்களுக்கு நல்ல நேரம் எது? பொதுவாக எல்லாருமே ஒரு இது என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் இன்னைக்கு இது செய்ய போகிறேன், எனக்கு இந்த வாரத்தில் நல்ல நாள் பார்த்து சொல்லுங்கள். சிலர் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்துட்டு என்னைக்கு நல்ல நாள்னு போட்டிருக்கோம் அன்னைக்கு அந்த விஷயத்தை செய்கிறாங்க. இது தப்பு. நல்லா யோசிங்க. பொதுவான ஒரு உலகத்துக்கே ஒரு பொதுவான ஒரு கிரகம் அப்படின்னு, கிரகமோ இல்லை திதியோ இல்லை நாளோ அது வேற. உங்களுக்கு நல்ல நாள் எது? சிலருக்கு அஷ்டமியோட யோகமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு நல்ல நாள் எது அப்படிங்கிறத பார்க்கணுங்க. அதுதான் மூர்த்தம் எடுக்கிறதுல முக்கிய விஷயம். திருமண பரிசில் நான் எடுக்கிறது அப்படின்னா அந்த 2 ஜாதகத்துக்கு பர்டிகுலர் எந்த முகூர்த்தம் ஒத்து போகும், கிரக ரீதியாக, நாள் ரீதியாக, திதி ரீதியாக, தாராபலன் ரீதியாக, இது எல்லாமே பார்க்கணும். இப்போ பிரதமையில் பிறந்தவங்களுக்கு அஷ்டமி திதி கடுமையாக வேலை செய்யும். அதே பிரதமையில் பிறக்காதவங்களுக்கு அஷ்டமி திதி அவ்வளோ கடினங்கள் கொடுக்காது. அப்போ உங்கள் திதிக்கு அது 8வது திதியாக இருக்கிறதுனால ரொம்ப பாதிக்கும். எப்பவுமே உங்கள் திதிக்கு, நீங்கள் என்ன திதியில் பிறந்தீங்களோ உங்கள் திதிக்கு 8வது திதி சிறப்பு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது தாராபலன் மிக முக்கியம். உங்கள் நட்சத்திரத்துக்கு தாராபலன் நல்லா இருக்கணும். கோச்சார சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் இருக்கல்லவா, பிறப்பு கால கிரகங்கள், அதில் ராகு மேலேயோ கேது மேலேயோ சனி மேலேயோ போகின்ற நாட்களில் புது காரியங்கள், சிறப்பான காரியங்கள் செய்யக்கூடாது. இதெல்லாம் விதி. அதே மாதிரி ஒரு தோஷமுடைய நாள் அப்படிங்கிற போது அதுக்கு லக்னம் தோஷமே இருக்கு, நம்ம அன்னைக்கு செஞ்சே ஆகணும். சூரியன் 11ஆம் இடத்துல உங்கள் அன்னைக்கு மூர்த்த லக்னத்திற்கு நீங்கள் செய்கின்ற நேரத்துக்கு, அந்த பர்டிகுலர் காரியம் செய்கிறீங்களவா அந்த நேரத்துக்கு, அந்த லக்னத்துக்கு 11ஆம் இடத்தில் சூரியன் வரும் மாதிரி அந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா காலையில் ஒரு 8:40 டு ஒரு 9:30 மணிக்குள்ள லக்னத்துக்கு சூரியன் 11ல் இருக்கும்படி செய்தீர்கள் அப்படின்னா ஆயிரக்கணக்கான தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது. காலப்பிரகாச நூலில் சொல்லப்படுது. அப்போ இதையெல்லாம் நம்ம கணக்கு போட்டு உங்களுக்கு நல்ல நாள் எது அப்படிங்கிறத முடிவு பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கின்ற விஷயங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி கோரையை பிடித்தான். நீங்கள் பிறந்த நாளுக்கு, நீங்கள் பிறந்த லக்னத்துக்கு கோரை பார்க்கணும். அது எப்படி அமைதோ அந்த சிறப்பு உங்களுக்கு கட்டாய வாழ்க்கையில் கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க.